கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்ட போல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமாடு. அப்ப ஏன் நம்ம வெட்கப்பட்டு நம்ம போகிறோம் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை விட்டு உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டால் நம்ம வெட்கப்பட்டு போகிறோம். உலக நட்புகள் நம்மளுக்கு வேணும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை என்னைக்கு நம்ம கை கொண்டு ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாக்கிறோமோ, ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு வெட்கப்பட்டு போகிற காரணம் மனுஷிகம், அவசரம், மனுஷனுடைய ஆலோசனை விழுந்து போகிறோம். அதை சொல்கிறார். இதில் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தர், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. முதல்ல ஆண்டவர் உங்களை ஆகாரத்தை தேவன் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். இன்னைக்கு ஏன் நம்ம தடுமாற்றமாக போகிறோம், ஏன் மனுஷிகமாக நாங்கள் போகிறோம்? ஆனாலும் ஆலோசனை கர்த்தரை கேட்டுக் கொடுக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களிலே கர்த்தர் வழிநடத்தும் போது பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் வரும்போதெல்லாம் பயந்தார்கள். இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, மனுஷருக்கு உங்களுக்கு துயரப்படுறாங்களா, மனுஷ பரியாசம் பண்ணுகிறார்களா, கர்த்தர் சொல்லி, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் உங்களை கிருபையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. சின்ன சின்ன காரியத்தை ஜெபித்து கடந்து போங்க. நிச்சயமாகவே அவர் வழி நடத்துவார்.